பக்த மண்டலிக்கு ஆதோ கீர்த்தனாரம்பத்துல. குழந்தைகளே, உங்களுக்கெல்லாம் பாட்டுன்னா ரொம்ப பிடிக்குமோ? எத்தனையோ பேர் பாட்டு வாத்தியார் கிட்ட முறைப்படி சங்கீதம் கத்துக்கிறோம். அந்த சங்கீதம் பிறந்த கதை உங்களுக்கு தெரியுமோ? அதை பத்தி தான் இப்ப சொல்ல போறேன். ஏன்னா கலியுகத்துல பகவான் பாண்டுரங்கன் சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சங்கீத ஸ்வரூபமாயிருக்கேன். நான் யாகங்களும் ஹோமங்களும் பண்ண வேண்டாம், நாமாவளி சொல்லி பக்தியா பஜனை பண்ணுங்கோ, என்னை சீக்கிரமா அடையலாம். அப்படிப்பட்ட சங்கீதத்துக்கு இலக்கணம் வகுத்து பல்லாயிரம் பாட்டுக்களால் பகவானை அர்ச்சனை செய்து அவரோட ஐக்கியமானவர் தான் பக்த புரந்தரதாசர். அவரை பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு சமயம் வைகுண்டத்துல पद्मनाभ पुरुषोत्तम वासुदेवा वैकुंठ माधव जनार्दन चक्रपाणी श्रीवत्स दिग्गजरणागद पारिजात श्री वेंकटाचलपते तव सुप्रभातम् तव सुप्रभातम्। ओम नमो नारायणाय, ओम नमो नारायणाय, ओम नमो नारायणाय, ओम नमो नारायणाय। शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाकारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानरम्यं वन्दे विष्णुं भवभयकरं सर्वलोकैकनाथं सर्वलोकैकनाथम्। ओम नमो नारायणाय, ओम नमो नारायणाय। नारायण
நாராயண. நாதகீத ரூபமான நாரத முனி ராஜமழை பொழிய வேண்டும் உலகில். நாதகீத ரூபமான நாரத முனி ராஜமழை பொழிய வேண்டும் உலகில். நாதகீத ரூபமான நாரத முனி. சங்கீத இலக்கணங்கள் தொகுத்தமைத்து பக்தி சங்கமத்தை தந்ததம் நிலை நாட்டிடுவாய். சங்கீத இலக்கணங்கள் தொகுத்தமைத்து பக்தி சங்கமத்தை தந்ததம் நிலை நாட்டிடுவாய். நீ நாதகீத ரூபமான நாரத முனி நீ நாதமழை பொழிய வேண்டும் உலகில். நாதகீத ரூபமான நாரத முனி. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. கத்தானே பகவானாக்கியபடி நாரத சுவாமிகள் பூலோகத்துக்கு வந்தார். வந்தவர் எங்கு பிறந்தார் தெரியுமோ? மகாராஷ்டிரத்துல புரந்தர கட்ங்கிற ஊர்ல வாசுதேவ நாயக்னு பெரிய நவரத்ன வியாபாரி. அவர் மனைவி ரத்னாபாய். 2 பேரும் மகா பக்தர். அவளுக்கு சோதனை பாருங்கோ, புத்திர பாக்கியங்கிறது இல்ல. ஒரு நாள் தம்பதிகள் 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்கச்சே ரத்னாபாய் வேண்டிண்டாள். பகவானே மலடிங்கிற பட்டம் போக ஒரு பிள்ளைய நேக்கு கொடு, திருப்பி உனக்கே கொடுத்துடுறேனுட்டாள். பகவான் சிரிச்சான், பிள்ளையும் உதிச்சான். குழந்தை பிறந்த சந்தோஷத்துல வேண்டின்ற பிரார்த்தனையை மறந்துட்டா. அதனால குழந்தைக்கு உடம்புக்கு வந்து பாடா படுத்திடுத்து. அந்த சமயம் ஒரு பைராகி வந்து குழந்தைக்கு பதிலா காணிக்கையா உங்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருளை ஈடா கொடுத்துடுன்னு சொல்லி மறைஞ்சிட்டான். உடனே ரத்னாபாயும் கோயிலுக்கு ஓடி தன்னிடம் உள்ள விலை உயர்ந்த வைர மூக்குத்தியை பாண்டுரங்கன் திருவடியில் வைத்து வணங்கினாள். குழந்தை உடம்பு நன்னாகி இவ இந்தண்ட வந்தப்புறம் அதே சமயம் வெங்கோபர் சீதம்மாங்கிற தம்பதியும் குழந்தையை வேண்டி கோயிலுக்கு வந்தா. அர்ச்சகர் பாண்டுரங்கன் திருவடி பிரசாதமா புஷ்பத்தை கொடுக்கறச்சே வைர மூக்குத்தியும் பிரசாதமா சேர்ந்து விழுந்துடுத்து. தம்பதிகள் சந்தோஷமா பகவத் பிரசாதத்தை ஆத்துக்கு எடுத்துட்டு போக சில நாள் அவளுக்கு பொன் குழந்தை பிறக்க லக்ஷ்மின்னு பேர் வச்சா. வைர மூக்குத்திய போட்டு அழகு பார்த்தா. வாசுதேவ நாயக் ஆத்துல ஸ்ரீனிவாச நாயக் வளர்ந்து வாலிப பருவம் அடையவும் லக்ஷ்மியும் மனப்பருவம் அடைஞ்சா. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண பெரியவா தீர்மானிச்சு ஸ்ரீனிவாச நாயக் லக்ஷ்மியே பொன்பாக்க வந்தான். பார்த்தவன் அப்படியே சொக்கிட்டான். பொண்ணா பார்த்தில்ல, பொண்ணு போட்டிருந்த வைர முக்குத்திய பார்த்து அப்பவே சரின்னு தலையாட்டவும் கல்யாணம் மங்களகரமா நடந்தது. இப்படியாகத்தானே வருஷங்கள் செல்ல ஸ்ரீனிவாச நாயக்கின் பெற்றோர் இறைவனடி சேர்ந்தார். வீட்டு பொறுப்பு இவன் தலையில வந்து விழுந்துடுத்து. மகாலோபின்னு பேர் வாங்கினான். இத பார்த்த பகவான் வெறும் இருப்பானோ? ஸ்ரீனிவாசன் பணம் நிறைய சேர்த்து விட்டான். அந்த செல்வத்தால் லோபியாக மாறிவிட்டார். ஸ்ரீனிவாசன் பணம் நிறைய சேர்த்து விட்டான். அந்த செல்வத்தால் லோபியாக மாறிவிட்டார். நீரும் நானும் நேரிலங்கே சென்றிடுவோம். அவன் நெஞ்சம் நம்மை உணர செய்திடுவோம். நீரும் நானும் நேரிலங்கே சென்றிடுவோம். அவன் நெஞ்சம் நம்மை உணர செய்திடுவோம். ஐயா என் மகனுக்கு உபநயனம் 3000 தந்து நீர் உதவ வேணும். ஐயா என் மகனுக்கு உபநயனம் 3000 தந்து நீர் உதவ வேணும். நீயாய் உதவியை நான் மறவேன். இது கருணம்பராகம் தந்துதவும்.
சதம் கேட்க உந்தன் வாசலை வந்தடைந்தேன். மாசில மனமுடைய தாயே உதவிடுவாய். யாசகம் கேட்க உந்தன் வாசலை வந்தடைந்தேன். மாசில மனமுடைய தாயே உதவிடுவாய். பாசமிகும் மகனின் உபநயனம் செய்ய பணமில்லை என்னிடத்தில் தயை செய்வாயம்மா. பாசமிகும் மகனின் உபநயனம் செய்ய பணமில்லை என்னிடத்தில் தயை செய்வாயம்மா. அவர் குணம் இவருக்கு எப்படி தெரியும்? அதை இவரிடம் சொல்ல எப்படி முடியும்? அவர் குணம் இவருக்கு எப்படி தெரியும்? அதை இவரிடம் சொல்ல எப்படி முடியும்? அவர் பொருளை தர உரிமையே இல்லை. அன்னை தந்த மோகத்திற்கு தடையேதும் இல்லை. அவர் பொருளை தர உரிமையே இல்லை. அன்னை தந்த மோகத்திற்கு தடையேதும் இல்லை. வைர மோகத்தை தர மனம் இங்கும் குற்றமும் தேவைக்கு பணம் பெறுவே. வைர மோகத்தை தர மனம் இங்கும் குற்றமும் தேவைக்கு பணம் பெறுவே. மகாலட்சுமி போல் விளங்கும் தாயே, நீ மகராசி பிறந்தோம் தாயே. மகாலட்சுமி போல் விளங்கும் தாயே, நீ மகராசி பிறந்தோம் தாயே. இணைகுயர்ந்த பைரவோ புத்தி ஒன்று வாங்கிடுவீரோ உமக்கது இன்று. இணைகுயர்ந்த பைரவோ புத்தி ஒன்று வாங்கிடுவீரோ உமக்கது இன்று. நினைவும் ஆயிரம் வராகனிலே உணர்ந்து பழந்தனானே கனிகனந்து. நினைவும் ஆயிரம் வராகனிலே உணர்ந்து பழந்தனானே கனிகனந்து. ஆயிரம் வராகம் தந்திடுவேன், அதைவிட அதிகம் யார் தருவார்? ஆயிரம் வராகம் தந்திடுவேன், அதைவிட அதிகம் யார் தருவார்? ஓராயிரமே தந்திடுவேன், உன் பொருளை நீ தந்திடுவேன். ஓராயிரமே தந்திடுவேன், உன் பொருளை நீ தந்திடுவேன். சம்மதமா? விலை சம்மதமா? சம்மதமே, விலை சம்மதமே. மனைவியின் மூக்குத்திக்கு ஜோடி ஒன்று மலிவான விலையில் கிடைத்தது இன்று. மனைவியின் மூக்குத்திக்கு ஜோடி ஒன்று மலிவான விலையில் கிடைத்தது இன்று. லட்சுமி, 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 லட்சுமி. வைரமோ குத்தி எங்கே? பார்க்கவே கொண்டு வா எங்கே? வைரமோ குத்தி எங்கே? பார்க்கவே கொண்டு வா எங்கே? கணவருக்கு என்ன பதில் சொல்லிடுவேன்? கடவுளே உன்னருளை வேண்டுகிறேன். கணவருக்கு என்ன பதில் சொல்லிடுவேன்? கடவுளே உன்னருளை வேண்டுகிறேன். வைரமோ குத்தி எங்கே? பார்க்கவே கொண்டு வா எங்கே? வைரமோ குத்தி எங்கே? பார்க்கவே கொண்டு வா எங்கே? கடுமையாயின் கணவர் கண்டித்திடுவாரும் கதியின்றி உன்னையன்றி உன்னை வேறு யாரோ. கடுமையாயின் கணவர் கண்டித்திடுவாரும் கதியின்றி உன்னையன்றி உன்னை வேறு யாரோ. வைரமோ குத்தி எங்கே? பார்க்கவே கொண்டு வா எங்கே? வைரமோ குத்தி எங்கே? பார்க்கவே கொண்டு வா எங்கே?
கலந்தி அருந்தி உயிர் நீக்கத்தான் வரம் வெந்தி நின்ற நேரம் அவன் கருவித்தான் பாலில் கண்டெடுத்த மூக்குத்தி இதுவேதான் பாண்டங்கா வழிகாட்டி